ஹலோ காய்ஸ் சராங்கே நான் தான் உங்கள் லவ்லி லியால ரப்பர் இருக்கேன். கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். டுடே வந்துட்டு நம்ம ஜிமினோட ஃபிஃப்த்தை பார்க்க போகிறோம். ஃபோர்ஸ் மேரேஜ் வித் அரகன் மேன் பார்ட் எத்தனை பாட்டுன்னு தெரில, நான் பார்த்து போட்டு விட்டுறேன். ஓகே, நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணி விட்ருங்க. கமெண்ட் மஸ்ட்டு, கண்டிப்பாக கமெண்ட் பண்ணணும். ஓகேயா? ஓகே, ரொம்ப பல அக்கலக்கலான்னு பேச விரும்பல, நம்ம ஸ்டோரிக்கு போகலாமா? லாஸ்ட் பார்ட்டில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, நீங்களும் ஜிம்மினும் ரொம்ப லவ்வி டவ்வியாக இருந்திருப்பீங்க. நீங்கள் ப்ரெக்னென்ட் கூட இருந்திருப்பீங்க. அவருக்கு வந்து சர்ப்ரைஸ் எல்லாம் சொல்லியிருந்திருப்பீங்க. அவர் வந்து உங்களை ரொம்ப தாங்கிட்டு இருப்பார் மனுஷன். உங்கள் அத்தையும் சரி மாமாவும் சரி உங்களை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அந்த மாதிரியே தான் போயிருந்திருக்கும் உங்களுக்கு டைம். ஓகே, நான் அதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ நம்ம அதில் கன்டினியூ பண்ணலாம். இப்போ அப்படியே தான் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு இப்போது ஒரு 7 மந்த்துக்கிட்ட ஆயிடுச்சு. உங்கள் அத்தை வந்துட்டு வளைகாப்பு போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு. ஸோ வந்துட்டு பேபி ஷவர் ஃபங்க்ஷன் வைக்கணுங்கிற மாதிரி சொல்லவும், நீங்கள் வந்துட்டு அத்தை இப்போ இதுக்கு அது 9ஆவது மாதம் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லவும், இல்லைம்மா 7 மாதத்துலேயே பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு நீங்களும் சரி ஓகே அத்தை வந்து ஆசைப்பட்றாங்க பண்ணட்டும் அப்படிங்குமாட்டி நீங்களும் அப்படியே விட்டுடுறீங்க. இப்போ உங்களுக்கு அப்படியே தான் தடபுடலாம் அந்த ஃபங்க்ஷனுக்கான வேலைகள்லாம் போகுது. ஜிம்மிலாம் உழுந்து உழுந்து பார்க்காரு. அவர் வந்து அப்படியே வந்துட்டு அந்த வாசல்கிட்ட ஏதோ தோரண மாதிரி இந்த மாதிரி கட்டிகிட்ருப்பார். இப்போ ஜிமினோட அம்மா வந்துட்டு அப்படியே வந்துட்டு அப்படி ஜிமின் கிட்ட வந்துட்டு என்னடா பொண்டாட்டியை முந்தி கண்டுக்க கூட மாட்டேன், இப்போ பொண்டாட்டிக்கு உளுந்து சேவை செய்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாங்க அவரா. ஆமாம், என் பொண்டாட்டிக்கு நான் தான் பண்ணுவேன், வேற யார் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அப்படியே அவர் வாட்டுக்கு வந்துட்டு பேசிட்டு அதை கெட்டிக்கிட்டு இருக்காரு. வெக்கமே இல்லை எனக்கு, இல்லை போமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. சரி இன்னும் கொஞ்ச நாள் தானே, இன்னையோட ஒய்ஃப் வந்துட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவா, அப்புறம் ஒரு 3 மாதம் கழிச்சு தான் ஒய்ஃபை பார்க்கணும் அப்படின்னு சொல்லவும் ஜிம்மினுக்கு ஒரு ஆயிடுச்சு. இதே அம்மா வீட்டுக்கு போயிடுவா, என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே வந்து அவங்க அம்மா பார்க்காரு. என்னடா எதுவும் தெரியாத மாதிரி கேட்குற, வளைகாப்பு போட்டாச்சுன்னா அவ்வளோ தானே, அவங்க அம்மா வலையெல்லாம் போட்டுட்டு இப்போ அவங்க வீட்டுக்கு கூட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் 3 மாதம் கழிச்சு குழந்த பிறந்துட்டிங்கன்னா நீ வந்து அவளை பார்க்க முடியும், அவள் இங்கே வருவா, புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமினுக்கு மனசே இல்லை. அம்மா இதெல்லாம் வேணாம்மா, வளைக்கப்பட்டு அங்கெல்லாம் அனுப்பணும், நம்ம வீட்லேயே வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்கிறோம். அதெல்லாம் ஒரு சம்பிரதாயம்டா, அதெல்லாம் அப்படி பண்ணக்கூடாதுடா, அவங்க அம்மா வீட்டில் தான் அவள் இருக்கணும், புரியுதா அப்படின்னு சொல்லுவோம். ஜிமினுக்கு வந்துட்டு மனசே கேட்க மாட்டேங்குது. இல்லை அவள் இங்கே தான் இருக்கணும், நீ ஏன் கூட தான் இருக்கணும். அதே நான் அவங்க அம்மா வந்துட்டு அவளை ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்களா, அவங்களோட நான் நல்லா பார்த்துக்குவேன், நானே பார்த்துக்குறேன், அவள் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படி வந்துட்டு அவங்க அம்மாவோட சண்டை போட்டுட்ருக்காரு. அவங்களாம் வந்துட்டு கிறுக்குத்தனமாக பேசாதடா, இதெல்லாம் ஒரு சம்பிரதாயம், ஒரு சாஸ்திரம், இது அப்படி தான் பண்ணணும், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, சரிடா புரியுதா, நீ வந்துட்டு ஒழுங்காக சமத்து பிள்ளையா இன்றைக்கி வளைகாப்பு ஃபங்க்ஷன் நடத்தும் போது அவள் பக்கத்தில் அழகாக இருந்துட்டு சந்தனத்தை பூசணியா, அவளுக்கு வலையில போட்டியா, மாலையை போட்டியா, பக்கத்தில் இருந்து போஸ் குட்டியா, அதோடு முடிச்சுக்கணும். அவங்க அம்மா வந்து கூப்பிடும் போது அவளை அப்படியே கூட அனுப்பி விட்டுட்டு ஓம்பாடு பொத்தின்னு இங்கே இருக்கிற, புரியுதா அப்படின்னு சொல்லவும் இவருக்கு வந்து அப்படியே ஃபேஸ்லாம் மாதிரி டல் ஆகிடுச்சு. அப்படியே ஒரு மாதிரி ஃபேஸை தொங்க போட்டுட்டு அப்படியே போகிறாரு. டேய் பாதியிலே கெட்டால் விட்டு போகிறேன் போமாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டு போகிறாரு. ஐயோ அந்த பையனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்போ அதை கட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே தான் ஜிமின் வந்து நீங்கள் ரூமில் வந்து ரெடி ஆகிட்ருப்பீங்க. அவரோட கசின்ஸும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, உங்கள் சிஸ்டரும் வந்திருப்பா, அவங்க அம்மாலாம் இங்கே தான் இருப்பாங்க. அந்த ஃபங்க்ஷன்னால எல்லாருமே வீட்டில் தான் இருக்காங்க, வீட்டில் வச்சு தான் ஃபங்க்ஷன் மாதிரி வைக்கிறாங்க, சரியா? ஸோ வந்துட்டு அவர் வந்துட்டு அப்படியே ரூமுக்கு வராரு. பார்த்தா எல்லா பொண்ணுங்களும் அப்படியே உங்களை வந்து சுற்றி நின்று அப்படியே உங்களை வந்து ரெடி பண்ணிட்டுருக்காங்க. சாரீலாம் வேர் பண்ணி அப்படியே வந்துட்டு ஜுவல்ஸ்லாம் போட்டு உங்கள் தங்கச்சிலாம் செம்மையாக ஓட்டிக்கிட்டு இருக்கா. அக்கா இந்த பிள்ளைக்கு அப்புறம் அடுத்து இன்னொரு பிள்ளை ரெடி பண்ணிடுவா தானே, பேசாமல் என்ன பண்ணி இந்த பிள்ளைய என்கிட்ட கொடுத்துரு, அடுத்த பிள்ளை பெற்றதுக்கப்புறம் அந்த பிள்ளைய என்கிட்ட கொடுத்துரு, நான் அதை வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் வந்து அப்படி திட்டுறீங்க, போடி என் பிள்ளையெல்லாம் அவங்ககிட்ட கொடுக்க முடியாது, என் பிள்ளைய நான் தாண்டி வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவகிட்ட சண்டை போட்டுட்ருக்கீங்க. ஆமாம் ரொம்ப தான், நானும் தான் பிள்ளை பெப்பேன் அப்படின்னு சொல்கிறா. அடியே வயசுக்கு ஏற்ற மாதிரி பேசுடி, இதுக்கு வந்துட்டு நீ பிள்ளை கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே காரை பிடிச்சி தெரிகிறா. சரி விட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு ஸ்னேட்டியாக ஃபன்னியாக அந்த மாதிரி சண்டை போட்டுட்ருக்கா. ஸோ வந்துட்டு இப்போ அப்படியே தான் ஜிமின் உள்ள வரவங்க எல்லோரும் அப்படி பார்க்காங்க. இவன் எதுக்கு இப்படி வந்து நிற்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அத்தை பொண்ணு தான், சரியா? அது ஒரு அத்தை பொண்ணு, அந்த மாமா பொண்ணு அந்த மாதிரிலாம் இருக்கும். அவளுக்கு வந்து அப்படி பார்த்துட்டு என்னடி மூஞ்சி தொங்க போட்டு வந்து நிற்கிறான், பயலுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும், அதான் மூஞ்சி தொங்க போட்டு வந்து நிற்கிறான் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் குசுன்னு பேசிகிட்டு இருக்காளுங்க. இப்போ நம்ம ஒய்யனோட தங்கச்சி இருக்கால, அவளும் அப்படியே கூட சொல்லிட்டு அக்கா என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, இல்லை உன் மாமாவை பாரு அப்படியே ஃபேஸ் தொங்கி போயிட்டு வந்து நிற்கிறாரே
அப்படின்னு சொல்லவும், ஆமாம் ஏன் அப்படி சோகமாக நிற்கிறாரு? அது ஒன்றும் இல்லைம்மா, உன் அக்கா இன்னையோட வளையல் போட்டுட்டு உங்கள் வீட்டுக்கு வந்துடுவாள்ல, 3 மாதம் பொண்டாட்டி இல்லாமல் தனியாக தான் இருக்கணும், அதான் மூஞ்சி தொங்கி போயிருக்கு. என்ன ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சவுண்டாகவே சொல்லியிருப்பாருங்க. அவர் அப்படியே பார்த்து முறைக்காரு. உங்கள்கிட்ட நான் எதாவது கேட்டேனாடி, போங்கடி அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்றாரு. அவ்வளோதான், 2 பேரும் அப்படி வெளியே உட்காச்சு ஓடியே போயிட்டாளுங்க. உங்கள் தங்கச்சி தான் அப்படி கிட்ட நின்றுட்டு இருக்கா. அம்மாம்மா, என்னம்மா, ஏமாம்மா அழுகுறீங்க? எது அழுகுறேனா? அழலாம் இல்லையே. அப்போது இது என்னம்மாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணுக்கு ஓரமாக ஒரு சொட்டு கண்ணீர்மா இந்த மாதிரி லைட்டாக தேங்கி நிற்கும். அதை அப்படியே எடுத்து காட்டுறா. அது வந்து அது வேர்த்திருக்கு, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அவன் வந்து சிரிச்சுட்டு, சரி சரி மாமா, நேற்றெல்லாம் தொடச்சிக்கோங்க, வெளியே தெரிஞ்சு அசிங்கம்ல அப்படின்னு சொல்லிட்டு கர்ச்சிப்பை கையில் கொடுத்துட்டு போகிறான். அட்டிங்க குட்டி மாடு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்கறதுக்குள்ள அவள் அப்படியே சிட்டாக பறந்துட்டா. இப்போ அவர் அப்படியே நான் லைட்டாக ஒரு மாதிரி சினிங்கிட்டே உங்ககிட்ட வர்றாரு. என்னடி இது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை அப்படியே பிடிச்சிட்டு உங்கள் பக்கத்தில் உட்காராரு. என்னது என்ன, நீ வளையல் போட்டு எல்லாம் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டு உங்கள் அம்மா கூட போயிடுவியா? அப்படியா? ஆமாம், எல்லோரும் அப்படி தானே பண்ணுறாங்க, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவர் அப்படியே சோகமாக அப்படி ஒரு மாதிரி ஃபேஸ் அப்படியே பவுட்டி ஃபேஸ் வச்சுட்டு அப்படி ஒரு மாதிரி பார்க்காருங்க. ஏன்டா இப்படி பார்க்குற? உன் புருஷன் பாவம் இல்லையா, தவிக்க விட்டுட்டு போகிறேன்னு சொல்கிற. எதை தவிக்க விட்டு போகிறேன்னா? இங்கே பாரு, குழந்தை பெற்றதுக்கப்புறம் இங்கே தானே வரப்போகிறேன். ஒரு 2 மாதமோ 3 மாதமோ எங்கள் அம்மா வீட்டில் இருப்பேன். அப்புறம் குழந்தை பிறந்து கொஞ்ச நாள் இங்கே வந்துடுவேன். இல்லை, உனக்கு வேணால் 2 மாதம் 3 மாதம் சும்மா லைட்டாக தரலாம். எனக்கு அது 2 மாதம் 3 மாதம் அப்படி இருக்கு தெரியுமா அப்படின்றாரு. நீங்கள் வந்து அப்படி சிரிக்கிறீங்க. ஐயோ சிமன், என்ன நீ கொஞ்ச நேரம் கூட என்னை விட்டு இருக்க மாட்டியா? இருக்கவே மாட்டேன், ஒரு செகண்ட் கூட நீ இல்லாமல் இருக்க மாட்டேன்டி. எனக்கு அடிக்ஷன் மாதிரி ஆகிட்ட தெரியுமா நீ? ஏன்னா அடிக்ஷன், என்னோட அடிக்ஷன் டி, நீ ஒரு போத மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் நோஸில் அப்படியே கிஸ் பண்ணுறாரு. ஐயோ ஜிமின் சும்மா அறி, அதான் வந்து பார்த்துட போகிறாங்க, அத்தை வந்துட்டு அவ்வளோ அசிங்கம் போ அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே தள்ளுறீங்க. அதை வந்துட்டு இது போவா, என்னையோட என்னை விட்டு போகிற, அப்படியே உன்னை விட்டுட்டு போயிடுவேன்னு, எனக்கு தேவையானதெல்லாம் உங்ககிட்ட எடுத்துகிட்டு தான் உன்னை விடுவேன் அப்படின்றாரு. எது ஜிமின் என்ன பண்ணுற, தள்ளிப்போ, இங்கே பாரு பாப்பா வீட்டில் இருக்கு, இந்த மாதிரிலாம் பண்ணாத, அடிப்பேன் போ. அடிப்பியா? எங்க அடிடி அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட அப்படியே நெருங்கி வர்றாரு. ஜிமின் போட, தள்ளி போட அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அப்படியே நெஞ்சை பிடிச்சி அப்படி தள்ளுறீங்க. அவர் அவ்வளோவேன்ற அவ்வளோ கிரிப்பாக இருக்காரு. நீங்கள் வந்து பெட்டில் உட்காந்துப்பீங்க, அவரும் உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு இருப்பார். இப்போ அப்படியே உங்களை பிடிச்சி பெட்டில் தான் அப்படி தள்ளுறாரு. அடே என்னடா பண்ணுற? பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோம் அதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அப்படியே உங்கள் சாரியோட அந்த பின்னு இருக்கும்ல, முந்தான பின்னு, அதை வந்து அப்படியே வந்துட்டு ரிமூவ் பண்ணுறாரு. ஏன் பின்னு ஏன்டா ரிமூவ் பண்ணுற? ஐயோ அத்தேரம் வர போகிறாங்க, ஏதோ ஆபத்து, தள்ளி போடும். யாரும் வரமாட்டாங்க, லாக் பண்ணிட்டேன். எப்படா பண்ணேன்? அதெல்லாம் உன் தங்கச்சி ஓடினதுக்கப்புறம் உடனே பண்ணிட்டேன். நீ கொஞ்ச நேரம் எனக்கு கோஆப்ரேட் பண்ணால் போ மாட்டேன், வாயை மட்டும் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட முந்தானை இருக்குல்ல, அதை அப்படியே வந்துட்டு மேலேருந்து மட்டும் அப்படியே எடுத்துட்டு அப்படியே உங்கள் நெக்கில் தான் அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி கிஸ் பண்ணிவிட்டு லைட்டாக பைட் பண்ணுறாரு. இரும வலிக்குடா, அடிக்கணும் தானே கடிக்கிறேன், என்னை தவிக்க விட்டு போகிறல, வாங்கிக்கோ, தாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் நெக்கெலாம் அப்படி லைட்டாக அப்படி பைட் பண்ணுறாரு. தெரியாத அளவுக்கு தான் பைட் பண்ணுறாரு. பைட் பண்ணிட்டு அந்த மாதிரி ஒரு மாதிரி கிஸ் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி இருக்காரு. நீங்களும் செம்மையாக மூன் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிமின் டைமாவது கூப்பிட போகிறாங்க, விட்றானே, கொஞ்ச நேரம் சும்மா ரெடி, உன்னையோட போயிடுவேன், அப்புறம் 3 மாதத்துக்கு நான் என்ன பண்ணுறது, இதை தான் வச்சு 3 மாதம் ஓட்டணும், கொஞ்சம் சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேண்டெல்லாம் அப்படி பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு உங்கள் ஃபிங்கர்ஸ் எல்லாம் அப்படி ஒரு மாதிரி லிக் பண்ணுறாரு. என்னடா பண்ணுற? அடிக்டடாக இருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை, உங்களாருமே அப்சஸ்டு அப்படின்னு சொல்கிறாரு. ஜிமின் நீ ரொம்ப ஓவராக போகிற, சும்மா ரெடி, கொஞ்ச நேரம் வாய முட்டுரு,
பண்ணுறத ஃபீல் பண்ணுவாளா, சும்மா கூட கூட எதனா ஒன்று பேசிட்டு பயமிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க செஸ்ட்டுக்கு தான் இப்போ ட்ராவலாக எப்படி போகிறாரு நெக்லேருந்து. அப்படியே அவங்க ப்ளவுஸோட 2 ஹூக்கை வந்துட்டு அப்படியே ரிமூவ் பண்ணுறாரு. அவங்களுக்கு அப்படியே உயிரே இல்லை. ஏய் என்னடா பண்ணுற, வேணாண்டா, யாராவது வரப்போகிறாங்க சொன்னால் கேளு ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவரோட ஹெட்டெல்லாம் அப்படி பிடிச்சி இழுக்கிறீங்க, முடியை பிடிச்சி இழுக்கிறீங்க. மனுஷன் நகல்ற மாதிரி இல்லை. வலிக்கடி வலிக்கட்டும், நாண்டு போடா, அத்தை வந்தா அவ்வளோதான், போடா போ, தண்ணி போடா, சும்மா இருட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 அண்டையை பிடிச்சி அப்படியே உங்கள் தலைக்கு மேலே அப்படி லாக் பண்ணிட்டு அப்படியே உங்க ஜஸ்ட் லைட்டாக அப்படி ரிவீல் ஆகுது. அப்படியே போயிட்டு அவங்களாம் அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்களும் நல்லா மோன் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. இப்போ அப்படியே உங்கள் செஸ்ட்லேருந்து அப்படி கீழே இறங்கி அப்படியே உங்கள் ஹிப்புக்கு தான் வராரு, அடுத்து உங்கள் ஸ்டொமக் வராரு. அப்படியே உங்கள் பெல்லி பட்டன் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே அப்போ அப்படியே டங்க்கு வச்சு அந்த மாதிரி செம்மையாக ரோல் பண்ணிட்டு அந்த மாதிரி அப்படியே அந்த லிக் பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு அப்படியே வயிற்றுக்குள்ளே பட்டர்ஃப்ளைஸ் பிறகு அடே உள்ள பாப்பா இருக்குடா, இப்படிலாம் பண்ணாதடா. பண்ணுவேன், அதெல்லாம் நீ சொல்கிற, நான் பண்ணுவேன்டி, என் பாப்பாவுக்கு நான் ஒரு முத்தம் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி வெளியில் வந்து அப்படியே கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் அடே என்னடா பண்ணுற அப்படிங்க மட்டும் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. என்னடி என் பிள்ளைய நான் கொஞ்சம் கூடாதா, நீ பாடுறாத்தாங்க வெளியே வந்துட்டு நீ உங்கள் அம்மாக்குள்ளலாம் சேராதா, அவள் ரொம்ப மோசம், நீயும் நானும் மட்டும் ஜாலியாக சுற்றலான்னு அவளை எங்கே என்ன கூப்பிட்டு போனோம், நம்ம எல்லா இடத்துக்கு போயிட்டு நல்லா ஜாலியாக ஃபன் பண்ணலாம், அவளாம் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாரு. அடே என்னை விட்டு போயிடுறியா நீ, உனக்கு கொன்னே போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கத்துறீங்க. இதில் மட்டும் நல்லா இதாக இருட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு அவங்க ஸ்டொமக்கெலாம் அப்படி கிஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அவங்க அப்படியே உங்கள் நெக்குக்கு தான் அப்படி ட்ராவல் பண்ணி வராது. இப்போ அப்படியே தான் உங்கள் 4 அப்படி கிஸ் பண்ணிட்டு அப்படியே உங்கள் 2 ஐஸ்லேயும் அப்படி கிஸ் பண்ணுறாரு. அப்படியே உங்கள் நோஸ்லேயும் கிஸ் பண்ணுறாரு. அப்படியே கீழே இறங்கி லிப்ஸில் கிஸ் பண்ணல, ஒரு மாதிரி அவரோட லிப்ஸை உங்கள் லிப்ஸ் மேலே அப்படியே வச்சுட்டு ஒரு மாதிரி உரசுறாரு. ஒரு மாதிரி அப்படியே அங்கிட்ட இங்கிட்ட அப்படின்னு ஒரு மாதிரி உரசுறாரு. உங்களுக்கு அந்த ஃபீலே ஒரு மாதிரி இருக்குது. என்னடா பண்ணுற, ஜஸ்ட் ஃபீல் பேபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே உங்கள் லிப்ஸ் அப்படியே ஒரு மாதிரி அவரோட டங்கால ஒரு மாதிரி லிக் பண்ணுறாரு. லைட்டாக அப்படி ஒரு மாதிரி லிக் பண்ணிக்கிட்டு இப்போ தான் அவங்க லிப்ஸ் அப்படி வந்து கிஸ் பண்ணி ஆரம்பிக்காரு. அப்படியே உங்களோட அப்பர் லிப் அவரோட மவுத்துக்குள்ளே இருக்க அந்த அளவுக்கு ஒரு மாதிரி கிஸ் பண்ணுறாரு, ஒரு மாதிரி சக் பண்ணுறாரு, அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. நீங்களும் தள்ளி தள்ளி விடுறீங்க, பட் நோ யூஸ். அவர் செம்மையாக கிஸ் பண்ணிட்டுருக்காரு. இப்போ வந்துட்டு அப்படியே டப்பு டப்பு டப்புன்னு சவுண்டு கேட்குது, டோரை தட்டுற சத்தம் வந்து கேட்குது. அவ்வளோதான், நீங்கள் அடிச்சு பிடிச்சி நவுண்டுட்டீங்க. தள்ளி போய் தொலைடா அப்படின்னு முடிச்சு அதை தள்ளி விட்டுருப்பீங்க. அவர் என்ன ஏன்டி இப்படி பண்ணுற, ஒரு கதவை தட்டுறாங்க, நீ கூப்பிட்றாங்க, எதுவும் மோடை ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போகிறீங்க. இது நானே சரியாக கட்டி விட்டுறேன், மறுபடி பார்த்தா என்ன நினைப்பாங்க, தெரியுதுல ஏன் பின்ன அவத்தா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறீங்க அவர் முதுகலே. அது சரி இருடி நானே கட்டி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே அழகாக ஃபிக்ஸ் எடுத்து அப்படியே உங்களுக்கு பின் பண்ணி விட்றாரு. அப்படின்னு தட்டிக்கிட்டே இருக்காங்க. அட இருங்கடா வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உங்களுக்கு கடற்கடன்னு அப்படி கட்டிட்டு அவங்க சாரீ அவங்க ப்ளவுஸ் அந்த ஹோக்கெல்லாம் கட்டாக போட்டுட்டு சாரீ வந்து பின் பண்ணி விட்டு நீட்டாக எடுத்து விட்டுட்டு அவங்க லிப்ஸ்டிக் வர லைட்டாக குறைஞ்சிடும். அவர் பண்ண வேலையில் நான் அந்த போட்டு இந்த லிப்ஸ்டிக்கே அழிஞ்சிருக்கும். மறுபடியும் உங்களுக்கு லைட்டாக லிப்ஸ்டிக்லாம் போட்டு விட்டுட்டு அப்படியே இந்த ஹிக்கி மார்க்ஸ் மாதிரி தெரியுமா, ஸோ ஃபவுண்டேஷன் லைட்டாக அப்ளை பண்ணி விட்டுட்டு அவரே உங்களை ஃபுல்லாக ரெடி பண்ணியிருப்பார். நல்லா கரெக்டாக ரெடி பண்ணிட்டு ஓகேங்கிற மாதிரி வந்து அவர் வந்துட்டு இப்போ அப்படியே வந்து டோரை ஓப்பன் பண்ணுறாரு. வெளியே பார்த்தா ஜிம்னோட அம்மா தான். டேய் என்னடா பண்ணிகிட்ருக்க, எவ்வளோ நான் தட்டுறது, கீழே கூப்பிட்றாங்க ரெடி பண்ணி வாங்க அப்படின்னு சொல்லணும். அப்படியே வந்துட்டு அவங்க பார்க்காங்க. ஜிமின் என்னம்மா, தயவு செஞ்சு வேறு ஷர்ட்டை மாற்றிட்டு வா. எதுக்கு, மாற்றிட்டு வாடா மயிராண்டி அப்படின்னு சொல்லி திட்டிட்டு நீ வாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை அப்படி பிடிச்சி இழுத்துட்டு கூப்பிட்டு போகிறாங்க. ஆனால் நீ என்னத்துக்கு என்னம்மா இப்போ கத்திட்டு போதும் அப்படின்னு மட்டும் அப்படியே போயிட்டு மிரரை பார்க்காரு. மிரரை சும்மா அப்படியே நின்று கேஷுவலாக தான் பார்த்துட்டு இருந்தப்பாரு. பார்த்தா அவரோட ஷர்ட்டில் வந்து அவங்க லிப்ஸ்டிக் மார்க் அப்படியே இருக்குது. அவர் ஐயோ இதை வரை பார்த்துட்டாங்களா இல்லை கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து சரி ஷர்ட்டை மாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே வேறு ஒரு ஒயிட் ஷர்ட் எடுத்து போடுறாரு. ஏன்னா அவர் வந்துட்டு வேட்டி ஷர்ட் தான் கட்டியிருப்பார் சரியா. அவர் வந்துட்டு சரி இப்போது வேறு ஷர்ட் மாற்றிடலான்ட்டு வேறு ஒரு ஒயிட் ஷர்ட்டை போட்டுட்டு அப்படியே கீழே வராரு. இப்போ அப்படியே தான் வந்துட்டு உங்களே அவர் எப்படியே அந்த சேருக்குள்ளே அவங்க உட்கார வச்சுட்டு அப்படியே உங்களுக்கும் அவருக்கும் அப்படி சந்தனம்லாம் போடுறாங்க, மாலைலாம் போடுறாங்க, சந்தனம் அப்படியே கணத்தில் வச்சுட்றாங்க, குங்குமம்லாம் வைக்காங்க. இப்போது ஜிமினும் வந்துட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு பண்ணணும் அந்த மாதிரிட்டு அவரும் பண்ணுறாரு. உங்களுக்கு அப்படியே சந்தனம்லாம் வச்சு குங்குமம்லாம் வச்சு தாலிலையும் வைக்க சொல்லியிருப்பாங்க. ஸோ தாலிலேயே அப்படியே வந்து குங்குமம்லாம் வச்சு விட்டுட்டு அப்படியே உங்களுக்கு வந்துட்டு
அப்படியே நெத்தியில் ஒரு கிஸ் கொடுக்காரு. நீங்கள் வந்துட்டு ஐயோ வாய் பூரா சந்தனமாக போகுது தள்ளி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திட்டுறீங்க. எல்லோரும் அப்படி சிரிக்கிறாங்க. ஏன்டி நீ வந்து கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வலையெல்லாம் எடுத்து அவங்களுக்கு 2 கையிலும் அழகாக போட்டு விட்றாரு. நீங்கள் அப்படியே அந்த வலையில் ஆட்டி ஆட்டி கட்டுறீங்க. அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அழகாக இருக்குடி அந்த மாதிரி கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறாரு. இப்போ எல்லோரும் வந்துட்டு வரிசையாக அவங்களுக்கு அவருக்கு வந்துட்டு அப்படி சந்தன குங்குமம்லாம் வச்சுட்டு அப்படி உங்களுக்கு வலையில் போட்டுகிட்டே இருக்காங்க. அவங்க தங்கச்சியும் போடுறா. உங்கள் அம்மா வந்துட்டு ஒரு ஓரமாக நின்று அப்படி பார்த்துட்ருக்காங்க. அவங்க வந்துட்டு வீடோவில் ஸோ அதனால் அவங்க பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால தள்ளி நிற்கிறாங்க. நீங்கள் அப்படியே உங்கள் அம்மா ஒரு மாதிரி ஏக்கமாக பார்க்குறீங்க. உங்கள் அத்தை அப்படியே பார்ப்பாங்க உங்களை. நீங்கள் ஒரு மாதிரி கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கலங்கிட்டு ஒரு மாதிரி தான் லைட்டாக ஒரு மாதிரி தான் இருக்கும். சேடாக இருப்பீங்க. அப்படியே உங்கள் அத்தை பார்த்துட்டு ஒயன்மா இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா தான் கூப்பிட்றாங்க. அவங்க அம்மாட்டு சம்மந்தி என்ன எதுக்கு கூப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணி தானே. ஸோ அண்ணி என்ன எதுக்கு கூப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி கேட்காங்க. வாங்க வந்து பொண்ணுக்கு வளையல் போடுங்க அப்படின்னு சொல்லவும் எல்லோரும் ஒரு மாதிரி பார்க்காங்க. என்ன இவங்களுக்கு போட சொல்கிறாங்க அப்படிங்க மட்டும் பார்க்காங்க. சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்கம்மா. வயசு பிள்ளை வாழ வேண்டிய பிள்ளை இவங்க எப்படி போட விடுறது? அம்மா நீ கொஞ்சம் வாய மூடுறியா? எதுக்கு வந்தியோ அந்த வேலையை மட்டும் பாரு. எங்களுக்கு என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரியும். இது எங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் தானே. கொஞ்ச நேரம் மூடிட்டு நின்றுன்னு அந்த பொம்பளை அப்படியே வந்துட்டு நிற்க சொல்லிட்டு இப்போ ஜிமியோட அம்மா தான் அப்படியே உங்கள் அம்மாவோட ஹேண்டை பிடிச்சி அப்படி கிட்ட கூட்டு வராங்க. வாங்க என்ன அங்கே போய் எப்படி ஒட்டி நிற்கிறீங்க பாதி மாதிரி வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டு இந்தாங்க பிடிங்க பிள்ளைக்கு வலையில் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லவும் உங்கள் அம்மா அப்படியே ஒரு மாதிரி பார்க்காங்க. இல்லை நீ இதெல்லாம் பண்ணக்கூடாத நீ அப்படின்னு சொல்லவும் உங்கள் மாமா வந்துட்டு அட என்னம்மா இருக்குது இதில் போடுமா, மனசு தாம்மா முக்கியம், இதெல்லாம் நாங்கள் பார்க்கறது கிடையாது, உன்னோட நல்ல மனசு எங்களுக்கு தெரியும், உன் புள்ள வந்துட்டு எப்படி இருக்கும்னு நீ ஆசைப்பட்றேன்னு எங்களுக்கு தெரியாதா என்ன? நீ போட்டால் உன் பிள்ளை நாசமாக போகுது அப்படிலாம் எதுவும் கிடையாதும்மா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நீ வந்துட்டு போட்டு விடு வலையில் போட்டு விடு அப்படின்னு சொல்லவும் அவங்களும் அப்படியே வந்துட்டு கண்ணீர் அப்படியே கண்ணில் அப்படியே வந்து தேங்கி நிற்க ஒரு மாதிரி அவங்க பாச உணர்வுகள் அந்த அளவுக்கு ஒரு மாதிரி பொங்கி பெருத்தோடு அந்த அளவுக்கு அவங்களுக்கு அப்படி பொங்கி வருது அவங்க பாசம். நம்மளையும் போட சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அதாவது உங்கள் மாமாவும் அத்தையும் பார்த்துட்டு அவங்க அப்படியே ஒரு மாதிரி கண்ணு கலங்குறாங்க. அந்தளவுக்கு கண் கலங்கிட்டு அப்படியே உங்களுக்கு அந்த வலையிலையும் எடுத்து கையில் போட்டு விட்டுட்டு சந்தனம் குங்குமம்லாம் வச்சு விட்றாங்க. நீங்களும் அப்படி கண்ணெல்லாம் உங்களுக்கு கலங்கி கண்ணீரே வந்துட்டு அப்படியே பெரிய கண்ணீர் அப்படி ஓடிட்டுருக்கு. ஜிமின்னு பார்த்துட்டு இதுக்கேண்டி அழுகிற கண்ணீரை தொட அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்ணீரெலாம் அப்படியே கடிச்சு வச்சு தொடச்சிடுறாரு. பச்சை பிள்ளை மாதிரி அழுதுட்டு இருக்கேன், உனக்கே பிள்ளை வரப்போது, சும்மா இந்த மாதிரி பட்டத்துக்கு தொட்டுக்கிட்டே எல்லாத்துக்கும் உட்காந்து அழுதுகிட்டே இருக்காது, நல்லா போல்டாக இருக்கணும் புரியுதா அப்படின்றாரு. போடாங்கண்ணே எங்கள் அம்மாவையும் மறித்து கூப்பிட்டு அவங்கள போட சொன்னீங்கல்ல, நான் கூட யோசித்தேன் ஏதாவது நினச்சிக்குவீங்களோ, எனக்கு எங்கள் அம்மாவை கூப்பிடணுன்னு ஆசையாக தான் இருந்தது, ஆனால் அத்தை நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப நன்றி அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அத்தையை அப்படி கையெடுத்து கும்பிடுறீங்க. அவங்க ஐயோ என்னம்மா பண்ணுற நீ, இதுக்கு போய்ட்டு கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு இருக்க, அதெல்லாம் பண்ணக்கூடாது புரியுதா, இதெல்லாம் மனிதாபிமானம் இருக்கிறவங்க பண்ணுவாங்க, மனுஷனாகவே இல்லாமல் மிருகமாக சுற்றுறவங்க அதெல்லாம் இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்ற அந்த சொல்லிச்சுல அந்த பொம்பளை அப்படி பார்த்து ஒரு மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த பொம்பளைக்கு லைட்டாக கில்ட்டி ஆகிட்டு ஒரு மாதிரி அப்படி தலையை குஞ்சிட்டே நிற்கிது. இப்போ வந்துட்டு அப்படி தான் அவங்க அம்மா வந்துட்டு அப்படியே அவங்க அதாவது அவங்க அண்ணனையும் பார்த்து அப்படி கையெடுத்து கும்பிட்றாங்க. ரொம்ப நன்றி அண்ணி, ரொம்ப நன்றின்னு, என்னால் என் பொண்ணுக்கு இந்த மாதிரிலாம் பண்ண முடியாதுன்னு நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டேன், என்னையும் மதித்து என்னை போட விட்டதுக்கு ரொம்ப நன்றி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கையெடுத்து கும்பிட்றாங்க. அவங்க அத்தை தான் அப்படி போயிட்டு அப்படி கீழே அடிக்கிட்டு என்ன நீ இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் என்ன இருக்குது, இது நம்மளுக்கு நல்லா மனசு தான் முக்கியம், வேறு எதுவும் முக்கியம் கிடையாது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி காம் பண்ணுறாங்க. அவங்களும் அப்படி காம் ஆகிட்டு அப்படி எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து அப்படி தான் ஃபோட்டோகிராஃபர் வந்து போஸ்ட் கொடுக்க சொல்கிறாரு. இவரும் நல்லா வளைச்சி ஃபோட்டோ கொடுக்காரு. பேபிக்கு தான் ஆனால் அதிகமாக மொத்தம் கொடுக்குற மாதிரி இருக்கிறது, உங்களை வந்து கண்டுக்கிற மாதிரி தெரியலையா, அவங்களுக்கு செம்ம காண்டாது. என் ஃபோட்டோகிராஃபர் கொஞ்சம் நெல்லியா அப்படின்னு சொல்லிட்டு டேய் வந்துட்டா அப்படின்னு சொல்கிறீங்க. ஏய் தப்பி பேசுடி, கொஞ்சமாவது நீங்கள் வாங்க போகணும்னு பேசுடி ப்ளீஸ் டி, அப்போல்லாம் பேச முடியாது எந்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படி கீழே வந்துட்டு ஒரு பக்கம் ஒரு லெக் நீல் டவுன் பண்ண மாதிரிக்கு அப்படி வந்துட்டு உங்கள் ஸ்டொமக்கில் கிஸ் பண்ண மாதிரி போஸ் கொடுத்துருந்துருப்பாரா, அதை அப்படி எந்திங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்திக்க சொல்கிறீங்க. அவர் இப்படி எந்திச்சிட்டு என்னடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்காரு. பிள்ளைக்கு மட்டும்தான் நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், மொத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கேன், என்னை பார்த்தா உனக்கு நீ இழிச்சவன் மாத்துறதா, குழந்த பிறந்துருச்சுன்னா இப்போவே இப்படி பண்ணுறியே, குழந்த பிறந்த பின்னே என்னை கண்டுக்கவே மாட்டேன் அப்படித்தானே
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவப்படுறீங்க. அவரு ஐயையோ பொண்டாட்டி பொசசிவ்ல ஆகுறா. இல்லடி அப்படிலாம் இல்லடி, இல்லை ஒரு பாசத்தில் ஆமாம் எனக்கு என்ன வேணாம் என்ன இதை வந்துட போகுது. என்னமோ அன்னைக்கு பெரிய மாதிரி சொன்னேன், நீ தான் எனக்கு ஃபஸ்ட்டு அப்புறம் தான் மற்றதெல்லாம்னு சொன்னேன். இப்போ என்னன்னா இவன் பிள்ளையே தான் ஃபஸ்ட்டு, நான் செகண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி லைட்டாக கண்ணில் ஒரு மாதிரி கலங்கிட்டு அப்படியே சின்ன பிள்ளை மாதிரி கேட்டுட்ருக்கீங்க. ஐயோ இது என்னடா கூத்தா போச்சு. இல்லைம்மா நீ தாம்மா எனக்கு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கணத்தை அப்படி பிடிச்சி அப்படி கிஸ் கொடுக்காரு. ஃபோட்டோகிராஃபர் நல்லா வளைச்சி ஃபோட்டோ எடுக்காரு. அப்படியே ரெடி பேர் ஹக் பண்ண மாதிரிக்கு அப்படியே ஃபோர்ஹெட் கிஸ்ஸு, கணத்தில் கிஸ்ஸு, நீங்களும் கிஸ் கொடுக்குற மாதிரி அப்படியே வந்துட்டு நிறைய போசஸ்லாம் அவங்க விதமாக அப்படி எடுக்கிறாங்க. அந்த மாதிரி ஃபோட்டோ ஷூட்லாம் போகுது. ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. இப்போ அப்படியே உங்கள் அம்மா வந்துட்டு சரி சம்மந்தி கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்துட்டு அவங்க அத்தைட்டையும் மாமாட்டையும் சொல்லிட்டு உங்களை அப்படியே வந்துட்டு காரில் தான் அப்படியே ஏற்றுறாங்க. ஜிம்மின் அப்படியே பார்க்காரு. விட்டு போகிறல உன்னை பார்த்துக்கிறோம், ஆடி 3 மாதம் கழிச்சு வருவல்ல உனக்கு இருக்குது, உனக்கு பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக இருக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி கண்ணு லைட்டாக அவர் கலங்கிடுச்சு. நீங்கள் அப்படி பார்த்து ஏன்டா பொண்ணு மாதிரி அழுதுட்டுருக்க அப்படின்னு சொல்லுவோம். அழுக வருது, அழுகுற, விட்டு போகிறல, போய் வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே போயிட்டு இப்போ இறங்கி மறுபடியும் அவர்கிட்ட வரீங்க. ஏன்டா புள்ள தச்சு பிள்ளை மறுபடியும் இறங்க வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படியே ஒரு முதுகிலே சப்புடு வைக்காங்க. ஏம்மா நான் எங்கம்மா அவளை இறங்க சொன்னேன், அவள் தான் இறங்கி வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவங்க அம்மா கூட ஆர்கியூ பண்ணிட்டுருக்காரு. இப்போ நீங்கள் அப்படி கிட்ட வந்துட்டு இங்கே பாரு ஜிமேன், நான் போயிட்டு பேபி பிறந்ததுக்கப்புறம் நான் இங்கே வந்துடுவேன். நான் எங்கள் அம்மா வீட்லேயே தான் இருக்க போகிறேன். ஏன்டா அப்படிலாம் பார்த்தா நான்லாம் எவ்வளோ உட்காந்து அழுணும். எங்கள் அம்மா விட்டுட்டு உன் கூட வந்து உட்காந்துட்ருக்கேன். எங்கள் அம்மா விட்டு பிரிஞ்சே தான் இருக்க போகிறேன். உங்க கூட தான் வருஷக்கணக்காக இருக்க போகிறேன். இந்த ஒரு பிள்ளைக்கு நான் வந்துட்டு ஒரு 2-3 மாதம் போய் இருந்துட்டு வரேன்னு சொல்கிறதுக்கு இவ்வளோ ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறீங்க. அவர் வந்துட்டு அது வந்து தெரியுதுல்ல, அப்போ நாங்கள் பொண்ணுங்கள்லாம் எவ்வளோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே வந்துட்டு திட்டிகிட்டு இருக்கீங்க. அவர் வந்து நீ இப்போ திட்டுறது தான் இறங்குனியா என்ன? இல்லை இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை அப்படி விரிக்கிறீங்க. என்னது ஹக் பண்ணுடா, வேண்டாமா, சரி நான் கிளம்புறேன் அப்படின்றீங்க. அவர் வந்துட்டு ஐயோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை ஹக் பண்ணுறாரு. பட் வெளியே வந்துட்டு அப்படியே இது இடிக்குது, இது வேறு இடிக்குது அப்படின்னு அவர் வந்து ஒரு மாதம் நீங்கிட்டுருக்காரு. அது இடிக்கதாண்டா செய்யும், பாப்பாவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்படியே ஹக் பண்ணி அவருக்கு அப்படியே முதல் தட்டி விடுவீங்க. ஒன்றும் ஜிமின் கொஞ்சம் நாளாக வந்துடுவேன், புரியுதா? அது வரைக்கும் இந்த ஹக் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ, சரி அப்படியே வச்சுட்டு ஜாலியாக அதை நினச்சிட்டே இருந்திருக்கோ அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த ஒரு ஹக்கை வச்சுக்கிட்டு ஆமாம் பொடியே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திட்டுறாரு. வேணாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு நான் அவ்வளோ போகிறீங்க. வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உங்களை நல்லா ஹக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோர்ஹெட் அப்படி கிஸ் பண்ணிட்டு பத்திரமா இருந்துக்கோ, பார்க்க வருவேன் சரியா, அடிக்கடி வருவேன், இன்னொன்று பார்த்துட்டு தான் போவேன், ஜாக்கிரதையாக இருக்கணும், புரியுதுடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே சிரிச்சுட்டு இப்போ வந்து உங்கள் அந்த காரில் ஏறுறீங்க. அவங்க அம்மா அப்படியே ஏறாங்க, உங்கள் தங்கச்சி ஏறாங்க. அப்படியே உங்கள் தங்கச்சி வெளியே அப்படியே தலையை எட்டி பார்த்துட்டு ஜிம்மினை பார்க்குது எட்டிட்டு, மாமா கவலைப்படாதீங்க, உங்கள் ஒய்ஃபை நான் நல்லா பார்த்துக்கிறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சிரிச்சுட்டு அவங்க உள்ள அப்படி போயிட்டா. ஜிமினோட சிரிக்காரு. நான் ஜிமினோட அம்மா அப்பாவும் அப்படி ரொம்ப சிரிக்கிறாங்க. ஸோ இப்படி தான் உங்கள் கார் அப்படியே மூவ் ஆகி போகுது. ஜிமினுக்கு அப்படியே லைட்டாக கண்ணெலாம் கலங்குது. இப்போ தான் அவர் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாரு. அந்தளவுக்கு அவருக்கு வந்து ரொம்ப உங்கள் மேலே ரொம்ப லவ், நிலாவை விட அதிகமாக 1000 டைம்ஸ் அவங்கள வந்துட்டு ரொம்ப அதிகமாக லவ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ உங்களுக்கு பிரியுது தான் அவரால் தாங்க முடியலை. அந்த மாதிரி அந்த மனுஷன் ஃபீல் பண்ணிட்டுருக்காரு. ஜிமினோட அம்மா 2 பேருக்குமே வந்துட்டு புரியுது. அப்பா அம்மாவுக்கும் புரியுது அவர் எவ்வளோ ஃபீல் பண்ணுற அப்படிங்கிறது. ஜிமினோட அப்பா வந்துட்டு அவர் ஷோல்டரில் தட்டி கொடுத்துட்டு சரி ஒன்றும் இல்லடா மகனே வந்துடுவா வாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஷோல்டரில் கைப்பட்டு உள்ளே கூப்பிட்டு போகிறாரு. அவரும் சரி அப்படிங்க மட்டும் போகிறாரு. ஸோ ஓகேடா மிஸ், நான் இதோட இந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாட்டை வந்து கண்டிப்பாக பண்ணேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூடா, பை பாய்.